மத நல்லிணக்கத்திற்கும் மனித நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கிற மாதம் இந்த புனித ரம்லான். நோன்பு 30 நாட்கள் வைத்து இன்றைக்கு பண்டிகையாக மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற நாள். இந்த புனித ரம்லான் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலகமெங்கும் வாழ்கிற மக்கள் ஒற்றுமையோடும் சகோதரத்துவத்தோடும் சமத்துவத்தோடும் மத நல்லிணக்கத்தோடு வாழ வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகத்தின் கருத்து. அந்த நன்மதிப்பை கருதிதான் இன்றைக்கு ரம்லான் புனித மாதத்துடைய பெருமைகள். ஆதரவற்ற தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை நபிகள் நாயகம் அவர்கள் தானே பணிவுடை செய்து அந்த குழந்தைகளுக்கு தன் மீது இருந்த ஆடையை அணிவித்து தன் தோளில் சுமந்து மகிழ்ந்த நாள்தான் இன்றைக்கு. இந்த மகிழ்ந்த நாளில் நபிகள் நாயகத்தை நினைக்கிற அந்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களையும் நாம் நினைத்து பாராட்டி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அன்பு கரங்கள் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை யார் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு மாதம் 2000 ரூபாய் என்பதும் 18 வயது வரையிலும் தமிழக அரசே பொறுப்பேற்று கொண்டு அவர்களுக்கு கல்வி மற்றும் பொருளாதாரம் வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று பாதுகாப்பான ஒரு சட்டத்தை அன்பு கரங்கள் என்று அறிவித்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இந்த நேரத்தில் நினைத்து புனித ரம்லானுடைய மகிழ்ச்சியில் அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம், பாராட்டுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். இந்த புனித ரம்லான் இந்த மாதத்தில் மாண்புமிகு முதலமைச்சருக்கு மகிழ்ச்சியான எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்.